நெஞ்சை அள்ளும் அழகிய கடற்கரை மாவட்டம் என்பது இந்த ராமநாதபுரம். ராமநாதபுரத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம் கோயில், திருக்கோயில், உலக புகழ்பெற்ற குண்டு மிளகாய், பசுமையான குளங்கள், அது மட்டுமா மதிப்புமிக்க மனிதர்கள் இந்த மண்ணில் பிறந்தாங்க. சேதுபதி மன்னர்கள், வள்ளல் பாண்டித்துரை தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார், தியாகி இமானுவேல் சேகரனார், உலகையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அணு விஞ்ஞானி மேனாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம், இவர்களையெல்லாம் தந்த மண் இந்த மண். சாதி மத வேற்றுமைகளை கடந்து அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழும் மாவட்டம். 2006க்கு முன்ன வர இந்த மாவட்டத்தை தண்ணி இல்லா காடுன்னு சொல்லுவாங்க. அதை மாற்ற நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவுரைப்படி ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உருவாக்கினேன். அதை தொடங்கி வைக்க வருகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே சொன்னார், இந்த திட்டப்பணியை, இந்த பெரும்பணியை 3 ஆண்டுகளில் செய்ய முடியும் என எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதை முன்னரே முடிக்க முடிஞ்சா பரிசு பொருட்களோட நான் அந்த திறப்பு விழாவுக்கு வருவேன்னு சொன்னார். 2 ஆண்டுகளில் உங்களுக்காக செஞ்சு முடித்த அதிகாரிகளுக்கு அந்த பரிசை பெற்றுக் கொடுத்த இந்த ஸ்டாலின் கிட்ட இன்றைக்கு பெருமையோடு அந்த உணர்வை பெற்று வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அப்போ மட்டுமா கடந்த 5 ஆண்டுகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சேர்ப்ப அந்த உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ராமநாதபுரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? மகிழ்ச்சி. நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்துச்சு? கொரோனாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட கிடைக்காத நிலையில் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடு நிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. போர்க்கால அடிப்படையில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். அடுத்து திறமையான நிர்வாகத்தால் நிதி நிலைமையை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனுடைய பயணம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையாக உழைச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் என்னை செய்திகளில் பார்க்காத நாள் இருக்காது.
ஆய்வு கூட்டம், கள ஆய்வுகள், அரசு நலத்திட்ட விழாக்கள், காணொளி வாயிலாக திறப்பு விழாக்கள், நேரடியாக மக்கள் சந்திப்பென தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை முழுமையாக செயல்பட வச்சேன். அமைச்சர்கள் தொடங்கி கடநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடுமையான உழைப்பை போட்டு தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி போதுமா? நமக்கு போதாது. சொல்லுங்க, போதாது. தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி போதுமா? நிச்சயம் போதாது. தமிழ்நாட்டை உலக அளவில் தனி பிராண்டா நாம வளர்த்தெடுக்கணும். அதுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும். உங்க அனுமதியோட இப்போ நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முன்னாடி வாங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி. நான் சொல்ற வரைக்கும் நமது வெல்லும் வேட்பாளர் ராஜகண்ணப்பன் அவர்கள். கொஞ்சம் 2 நிமிஷம் இல்லைங்க. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். நம்மோட திராவிட மாடல் அரசில் அமைச்சரா சிறப்பாக செயல்பட்ட இவர் முதுகுளத்தூர், கமுதி, பார்த்திபனூர் சுற்றுச்சாலைகள், கடலாடை, ஐடிஐ உள்ளிட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ராஜகண்ணப்பனுக்கு உதயசூரி சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம். இவருடைய பேரை ராமநாதபுரத்தோட நல்லிணகுடத்தை சொல்லும். ராமநாதபுரத்தோட மாவீரர் காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் மகன். கழகத்தோட மாவட்ட செயலாளர். ஏராளமான நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய இவரை கடந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அந்த ரெக்கார்டை இந்த முறை முறியடிக்க அவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்.